Hello students, welcome to Learning Spot. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 10th மேக்ஸில் சாப்டர் ஒன்னில் அதாவது சாப்டர் 1 என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வர்றது தான் என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செட் அப்படின்னா என்னென்னா எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட். இது நீங்கள் ப்ரீவியஸ் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. செட்ஸ் என்ன வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார்ம்ஸில் தான் வந்து என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபார்ம்ஸில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆர்டர்டு பேர். நம்ம ஆர்டர்டு பேர்னால் என்ன நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். த சீட்டிங் பிளான் இன் எ ஆடிட்டோரியம். இப்போ ஆடிட்டோரியமில் இப்போ வந்து ஆடிட்டோரியம் உள்ளுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கையில் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டோக்கன் வாங்குவோம். அந்த டோக்கனில் நம்மளுக்கு எந்த ரோ அண்டு எந்த சீட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு ஆடிட்டோரியம் ஹால்னால் இல்லாட்டி தியேட்டர் அப்படின்னா எந்த ரோங்கிறது ஒரு நம்பர் இருக்கும், எந்த சீட்டுங்கிறது ஒரு நம்பர் இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம டோக்கன்ஸ் ஆர் டிக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா, புரியுதுங்களா? இப்போ என்னென்னா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு டோக்கன் 1,5 7,16 அண்ட் 3,4 அண்ட் 10,12 அப்படின்னு நம்ம என்ன பண்ணினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து அந்த 1,5ங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிறது என்னென்னா ஃபஸ்ட் நம்பர் இருக்கிறத என்ன பண்ணோம்னா நம்ம ரோன்னு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது 5 அப்படிங்கிறது செகண்ட் நம்பர் சீட்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியம் ஹால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்டோரியம் ஹால் நம்ம என்ன பண்ணோன்னா என்னென்னா அதில் சீட்டிங் இருக்கும். ஓகே, பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் சீட்ஸ் நம்பர் அப்படியா இருக்கும். இப்போ செகண்ட் நம்பர் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு செட்டுன்னு சொல்கிறோம். அதாவது 1,5. அதாவது இது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணால் சார்ந்து இருக்கும். அண்ட் இது ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. அதுக்கு தான் என்னென்னா ஆர்டர்டு பேரண்ட் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ரோ இல்லாமல் சீட்டும் வராது, சீட் இல்லாமல் ரோவும் வராது. ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் இப்படி பேராக வர்றது தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டர்டு பேருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இது தான் இது என்ன கான்செப்டில் வருதுன்னா கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறதுல வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது ஆர்டர்டு பேர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படின்னா ஒரு 2 செட்ஸ் இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒரு 2 செட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஏ அண்ட் பி. இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 2 செட்ஸு. இப்போ ஏ செட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ செட்டில் என்னென்ன இருக்குன்னா கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். பி இதில் என்ன இருக்குது, பி செட்டில் என்ன இருக்குது ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. இப்போ ஏ செட்டில் இருக்கிறது என்ன எப்படி எந்த மாதிரி டைப்ஸில் இருக்குன்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் டைப்ஸில் ஒரு செட் ஆஃப் இருக்குது. அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பியில் இருக்கிறது என்ன ஃப்ரூட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இந்த ஏவையும் பியும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறோம், அதாவது எப்படி இப்போ கேரட் இருக்குன்னா கேரட் நம்ம எப்படி பி கூட சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதா என்னென்ன வேஸ்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த செட் ஆஃப் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு செட் ஏ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
பியை வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ கேரட், அதாவது ஏல என்னென்ன இருக்குது, கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். அடுத்தது ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. இப்போ கேரட்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா சின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பிரிஞ்சாலுக்கு பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், லேடிஸ் ஃபிங்கருக்கு எல்னு கன்சிடர் பண்ணுறோம். இதே ஃப்ரூட்ஸில் ஆப்பிளுக்கு வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம், ஆரஞ்சுக்கு வந்து ஓன்னு கன்சிடர் பண்ணுறோம், கிரேப்ஸுக்கு ஜீன்னு கன்சிடர் பண்ணுறோம், ஸ்ட்ராபெரிக்கு எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோம். இப்போ இந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து நம்ம வந்து எழுதுகிறோம். இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி இந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அதாவது என்ன நம்ம டினோட் பண்ணுமோ அதை மட்டும் எழுதி CBL, இந்த சைடு ஃப்ரூட் சைடு வந்து AOGS. ஓகேங்களா? இப்போ எப்படி பாசிபிள், எந்தெந்த வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் C, அதாவது C ஃபார் கேரட். இப்போ கேரட் வந்து ஃப்ரூட்ஸ் கூட எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கூடலாம் வந்து பாசிபிள் வேலை வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ C ஃபஸ்ட்டு C எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற C செட் எடுத்துக்கிறோம். C இப்போ என்ன பண்ணலான்னா C நேராக என்ன இருக்குது, A இருக்குது. அப்போ C, A. ஓகேவா? C, A. அடுத்தது C, O. நெக்ஸ்ட் C, G. நெக்ஸ்ட் C, S. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் செட் B எது கூட மேட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ B, A. அடுத்தது B, O. அடுத்தது B, G. B, S. நெக்ஸ்ட்டு தேர்டு L, A. L, O. அடுத்தது L, G. L, 6. இப்போ ஒரு செட் ஆஃப் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி எப்படி ஒரு செட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி, அதாவது ஏ செட்டையும் பி செட்டையும் எப்படி மேட்ச் பண்ணுறோங்கிறத இப்போ நம்ம இந்த ட்ராயிங் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் கலெக்ஷன் ரெப்ரசன்ட், அதாவது இந்த கலெக்ஷன், அதாவது இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எதுலேருந்து நம்ம இது பண்ணோம், அதாவது ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு பேராக ஒரு செட்டாக கொண்டு வரதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A cross B இருக்குது. இப்போ இந்த A cross B வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது A, B. இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் என்னென்னா பிலாங்ஸ் டுன்னு நம்ம சொல்லுவோம். A belongs to, அதாவது ஸ்மால் a belongs to கேபிட்டல் A. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா A cross B இருக்குது. இந்த A cross Bயில் இப்போ A, அதாவது ஸ்மால் a, ஸ்மால் b, இந்த ஸ்லாஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்ச் தட்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை சர்ச் தட்னு சொல்லுவோம். அடுத்தது A belongs to கேபிட்டல் A, ஸ்மால் b belongs to B. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10th மேக்ஸில் என்னென்ன ஃபஸ்ட்டு சாப்டரில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் என்னென்னா, இஃப் A is equal to 1, 3 and B is equal to 2, 3, then find, first question, find A into B and B into A வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது கொஷின் என்ன, is A into B is equal to B into A, ஏவா, if not Y, அதாவது A into B is equal to B into A, அப்படி இது ஈக்குவலாக இல்லைன்னா ஏன் அப்படிங்கிறத ரீசன் எழுத சொல்லியிருக்காங்க. தேர்டு கொஷின் வந்து ஷோ தட் n of A into B is equal to n of B into A is equal to n of A into n of B. இதுதான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்குவோம். ஃபைண்ட் A into B into A, அதை எடுத்துக்குவோம். கிவன்
ஈவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் கொஷின் ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்ட்டு பி எடுத்துக்குவோம். இப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 1,3,5 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன 2,3. இப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கணும். 1 2 1,2. ஓகே, 1 இன்ட்டு 3 1,3. அடுத்த வேல்யூ செகண்ட் நம்பர் 3,2. ஓகே, அடுத்தது 3,3. அடுத்த நம்பர் 5 5,2. அடுத்தது 5,3. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பி இன்ட்டு ஏ பார்ப்போம். பி இன்ட்டு ஏ, பியோட வேல்யூ என்ன 2,3. ஓகேவா, ஏவோட வேல்யூ என்ன 1,3,5. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 2 இருக்குது. அப்போ 2,1. ஓகே, அடுத்து 2,3. ஓகே, அடுத்து 2,5. அடுத்த நம்பர் செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். 3,1 3,3. அடுத்து 3,5. இப்போ பி இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஷின் செகண்ட் கொஷின் என்ன பார்த்தோம், செகண்ட் கொஷின் என்ன பார்த்தோம், இஸ் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இது ரெண்டும் ஈக்குவலாக வருமா, அப்படி ஈக்குவலாக வரலைன்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரீசன் கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் பார்ப்போம். ஏ இன்ட்டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக வராது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏ இன்ட்டு பி என்ன வருது 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. இது ரெண்டு சேமாக இருக்கா? பி இன்ட்டு ஏ பாருங்கள், ஆன்சர் 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. ரெண்டும் என்னென்னா சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் செகண்ட் கொஷின் வந்து ஏ இன்ட்டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏன்னு நம்ம எழுதுகிறோம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1,2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், 1,2 எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன ஏ இன்ட்டு பியில் என்ன வருது 1,2 வருது. ஆனால் பி இன்ட்டு ஏல என்ன வருது 2,1 வருது. அதுதான் வந்து என்னென்னா ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நம்பர் எழுதியிருக்கேன் உங்களுக்காக, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஷின் என்ன, n ஆஃப் ஏ இன்ட்டு பி. இப்போ தேர்ட் கொஷின் என்னென்னா n ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் இருக்கிறத பார்ப்போம். n ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். n ஆஃப் ஏ என்னன்னா 3. எப்படி இந்த 3 வந்தது அப்படின்னா, கொஷின் நல்லா பாருங்கள். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1,3,5. இதில் எத்தனை வேல்யூ இருக்குது, n ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ. ஓகேவா, 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n ஆஃப் ஏ வந்து என்னென்னா 3. அடுத்தது n ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, பியோட வேல்யூ என்ன 2,3. இதில் எத்தனை நம்பர் இருக்குது 1 2. அப்போ n ஆஃப் பிங்கிறது எவ்வளோ 2. ஓகே, நீங்கள் அதை தான் இங்கே பார்ப்பீங்க. என்ன இருக்குது, n ஆஃப் ஏ என்ன சொன்னேன் 3, n ஆஃப் பி என்ன சொன்னேன் 2. அடுத்தது n ஆஃப்
அடுத்தது லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் கொஷின் பாருங்கள், என் ஆஃப் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன, என் ஆஃப் ஏ தான். உள்ளுக்குள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்னவே வரும், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி தான் வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 3 இன்ட்டு இங்கே என்ன இது 2. அப்போ 3 2s are 6. அப்போ பி இன்ட்டு ஏ என்ன, பியோட வேல்யூ என்ன 2. 3 என் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 3. ஓகேவா? இப்போ என்னென்னா அப்போ இது என்ன ஆகும், 2 இன்ட்டு 3 6. அப்போ ரெண்டுக்கு என்ன வரும் 6 ஈக்குவல் வரும். ஓகே, 6ன்னு எழுதிக்கிறோம் நம்ம. அடுத்து என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன, என் ஆஃப் ஏ என்ன 3, என் ஆஃப் பி என்ன 2. அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப், அடுத்தது அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், 2 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 6 தான் வரும். இப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6. இந்த 6 எப்படி வந்துச்சுன்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு பியோட வேல்யூ என்ன, என் ஆஃப் ஏ இன்ட்டு பியோட வேல்யூ வந்து என்னென்னா 6 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 6. ஏன்னா ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 6 தான் வரும். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியோட வேல்யூ என்ன, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியோட வேல்யூ என்ன 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, அப்போ 3ஓட வேல்யூ என்னென்னா என் ஆஃப் ஏ இன்ட்டு பி என் ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு பி 3ஓட வேல்யூ என்னென்னா 6 வரும். அப்போ ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னது அதுதான். 3 இதுக்கும் பார்த்திங்கன்னா சேமான 6. ஸோ இட் இஸ் ப்ரூஃப்டு. தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.2. கொஷின் என்ன, இஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4. இப்போ ஏ இன்ட்டு பியோடதை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இதுக்கு முன்னாடி சம் பார்த்துருப்பீங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சம்மில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பியோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது என்னது, தென் ஃபைண்ட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்கோம், கிவன் கொடுத்ததை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பி கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பினா எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வர்றது வந்துன்னா ஏ, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வருது தான் என்னது ஏ. இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கணும் நம்ம. இப்போ 3,2 இதில் 3,4 இருக்குது. ஆனால் இதில் என்ன ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது 5 இருக்குது. அப்போ எப்படி வரும், இப்போ இதில் 3 சேமாக இருக்குது 2 தடவை, இதில் என்ன இருக்குது 5 சேமாக இருக்குது 2 தடவை. அப்போ என்னென்னா ஒன்லி 1 டைம்ஸ், அதாவது 3, இங்கே ஒரு ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 3,5. ஏன்னா சேமாக வருது, ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 3 2 தடவை வருது, அடுத்தது 5 ஒரு தடவை வருது. அப்போ 3,5 ஓகேவா. ஏவோட வேல்யூ வந்து 3,5. அடுத்தது பியோட வேல்யூ கொண்டு போய் செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னால் கொடுத்துருக்க கிவனில் செகண்ட் நம்பர் என்ன 2. அப்போ அதுதான் என்னது நம்மளோட பியோட வேல்யூ. அப்போ இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது 2 இருக்குது 4 இருக்குது. அப்போ என்ன வேல்யூ வரும் 2,4. புரியுதுங்களா, 2,4.
4. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 3,5 எடுத்துலையாச்சு. பியோட வேல்யூ என்ன 2,4. இதுதான் சிம்பிள் சம். இது வந்து 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்த சம் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்குறோம். let A is equal to x belongs, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா belongs to இந்த சிம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா belongs toன்னு சொல்லுவோம். belongs to n. இது வந்து search that, இந்த லைனுக்கு பேர் என்ன search that 1 less than x less than 4. ஓகே. அடுத்தது பியோட வேல்யூ b is equal to x belongs to w search that 0 greater than or equal x greater than 2 and c x belongs to n search that x less than 3. Then verify that first question a into b union c is equal to a into b union a into c. இப்போ செகண்ட் கொஷின் என்னென்னா a into b intersection c is equal to a into b intersection a into c. இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது லெஸ் தென் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அண்ட் சியோட வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ எழுதணும். இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to x belongs to n search that, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 less than x less than 4. இப்போ ஒன்றுக்குள்ளே அதாவது அடுத்த நம்பர்லேருந்து 4க்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது, 1க்கு அப்புறம் என்ன வரும் 2 வரும். இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஏவோட வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1க்கு அடுத்தது என்ன 2, அடுத்தது 3, அடுத்தது 4. ஆனால் நம்ம 4 எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா 1லேருந்து 4க்குள்ளே தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2,3. அடுத்தது b is equal to x belongs to w search that 0 less than or equal x less than 2. கொஷினை நல்லா பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் கொஷினை நம்ம கிளியராக பார்த்தா தான் நம்மளுக்கு இது புரியும், இல்லாட்டி தப்பு பண்ணிடுவோம். இப்போ 0 இருக்குது, ஆனால் 0க்கு அப்புறம் என்ன இருக்குது கரெக்டாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இதே வந்து வெறும் லெஸ் தென் இருந்ததுன்னா நம்ம 0 எடுக்க மாட்டோம், ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறோங்க. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம 0வையும் எடுத்துக்குவோம். 0,1, அதாவது 2 எடுக்க மாட்டோம், ஏன்னா லெஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே அப்படின்னு. ஓகே, அதனால் நம்ம 0,1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சியோட கொஷின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சர்ச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. அதாவது இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா லெஸ் தென் 3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்குள்ளே இருக்கிற 3க்கு அடுத்தது நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ 1,2. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா a into b union c is equal to a into b union a into c. இப்போ என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். b யூனியன் c இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ என்ன 0,1 யூனியன் சியோட வேல்யூ என்ன 1,2. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும்னா யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனியன் அப்படின்னா என்னென்னா, இந்த ரெண்டில் இருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும், அதுதான் வந்து யூனியன்.
ரெண்டுலேயுமே இருக்கிற நம்பரை எழுதணும். இதில் இப்போ என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0 எடுத்துக்கிறோம். அடுத்தது 1 இருக்குது, 1 எழுதிக்கிறோம். அதாவது 2 1 இருந்துச்சுன்னா ஒரு 1 போட்டால் போதும். ரெண்டு இதுலேயும் கம்பேர் பண்ணி ஒரு 1 போட்டால் போதும். அடுத்தது என்ன, 2 இருக்குது, அதாவது 2. இப்போ 0 2 1 இருக்கிறனால 1. அடுத்தது என்ன, 2. அப்போ 0, 1, 2 எது, B யூனியன் C. அடுத்தது A இன்ட்டு B யூனியன் C இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். A இன்ட்டு B யூனியன் C கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2, 3. B யூனியன் C என்ன, நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமே 0, 1, 2. 0, பார்த்திங்கன்னா 1, 2. இப்போ எழுதிக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 இருக்குது ஃபஸ்ட்டு நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே பண்ணணும். 2, 0, 2, 1, 2, 2. அடுத்த செகண்ட் நம்பர் 3, 0. புரியுதுங்களா, 3, 1, 3, 2. இப்போ A இன்ட்டு B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது என்ன இருக்குது, A இன்ட்டு, அதாவது இஸ்ஈக்குவல்டுக்கு RHS என்ன இருக்குது, A இன்ட்டு B யூனியன் A இன்ட்டு C. இப்போ A இன்ட்டு B நம்ம கண்டுபிடிக்கலாம். A இன்ட்டு B இஸ்ஈக்குவல்டு, ஏவோட வேல்யூ என்ன, 2, 3. பியோட வேல்யூ என்ன, 0, 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 0, 2, 0. 2 இன்ட்டு 1, 2, 1. அடுத்தது செகண்ட் வேல்யூ 3, 0. அடுத்தது 3, 1. புரியுதுங்களா. இப்போ A இன்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A இன்ட்டு C வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொஷின் நல்லா பாருங்கள். A இன்ட்டு C கண்டுபிடிக்கணும். A இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, 2, 3. சியோட வேல்யூ என்ன, 1, 2. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். 2 இன்ட்டு 1, அதாவது 2, 1, 2, 1. ஓகே. அடுத்தது 2, 2. புரியுதுங்களா. அடுத்த நம்பர் செகண்ட் நம்பர் எடுக்கணும். 3, 1. அடுத்தது 3, 2 வந்துச்சுங்களா. இப்போ A இன்ட்டு C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A இன்ட்டு B கண்டுபிடிச்சாச்சு, A இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம யூனியன் பண்ணணும். அதாவது எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அதாவது A இன்ட்டு பியில் இருக்கிறதையும் A இன்ட்டு சியில் இருக்கிறதையும் இப்போ எடுத்து நம்ம எழுதணும். இப்போ A இன்ட்டு B இன்ட்டு யூனியன் A இன்ட்டு C. இப்போ A இன்ட்டு பியோடதை எடுத்து எழுதிக்கிறோம். 2, 0, 2, 1, 3, 0 and 3, 1 ப்ராக்கெட் யூனியன் A இன்ட்டு சியோட வேல்யூனா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணணும்னா எடுக்கணும். ஆனால் சேமாக இருக்கிறத வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை எழுதிக்கலாம். இப்போ 2, 0, 2, 0, 2, 1, 2, 1. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 2, 2 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இப்போ 2 ஃபஸ்ட்டு 2ல் இருக்கிறதையா எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 3, 0, 3, 0. அடுத்தது 3, 1 இங்கே இருக்குது, 3, 1. அடுத்தது 3, 2, 3, 2. இது செகண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ LHS அண்ட் RHS ஆர் ஈக்குவல். இது என்னாச்சு, வெரிஃபைடு. ரெண்டும் சேமாக இருக்குது, LHSும் RHSும். அடுத்த செகண்ட் கொஷின், A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. இப்போ இதை தான் அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதை வெரிஃபை பண்ணணும். இப்போ A இன்ட்டு B and C, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம இப்போ எடுத்துக்குவோம். இப்போ அடுத்தது செகண்ட் கொஷின், A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. இப்போ லெஃப்ட் சைடு நம்ம இப்போ இந்த இதை எடுத்துக்குவோம், ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இப்போ B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கும். B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன, 0, 1. சியோட வேல்யூ என்ன, 1, 2. அப்போ 0, 1 இன்டர்செக்ஷன் 1, 2.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இன்டர்செக்ஷன்னா ரெண்டு பக்கமும், அதாவது ரெண்டு பக்கம் பி சைடும் சி சைடும் சேர்ந்து சேமாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுத்து நம்ம எழுதுவோம். அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் இந்த மீனிங். ஓகே, இப்போ இங்கே 0 இருக்குது, அங்கே 0 இல்லை. இங்கே 1 இருக்குது, அங்கே 1 இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிறது 1 மட்டும்தான். அப்போ 1 எடுத்துக்கிறோம். அதாவது என்னது, பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன, 1. அடுத்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அது கூட என்ன பண்ணணும், ஏ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 2,3 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் வேல்யூ என்ன 1 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து மல்டிப்ளை பண்ணுற இந்த ரெண்டையும். இப்போ 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 1 2,1. அடுத்தது செகண்ட் நம்பர் 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 3 இன்ட்டு 1 3,1. அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி இருக்குது. இப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 2,3, பியோட வேல்யூ என்ன 0,1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 0 2,0, 2 இன்ட்டு 1 2,1. அடுத்த வேல்யூ செகண்ட் வேல்யூ 3 இன்ட்டு 0 3,0, 3 இன்ட்டு 1 3,1. இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 2,3 இன்ட்டு 1,2. அதாவது ஏவோட வேல்யூ 2,3, சியோட வேல்யூ 1,2. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு சி இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 2 இன்ட்டு 1 2,1, 2 இன்ட்டு 2 2,2. அடுத்தது செகண்ட் வேல்யூ 3 இன்ட்டு 1 3,1. அடுத்தது 3 இன்ட்டு 2 3,2. இப்போ ஏ இன்ட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ஏ இன்ட்டு பியோட இன்டர்செக்ஷன் வேல்யூ என்னென்னா 2,0 2,1 3,0 3,1. இதுதான் ஏ இன்ட்டு பியோட வேல்யூ. அடுத்தது ஏ இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 2,1 2,2. அதான் இங்கே எடுத்ததுக்கும் 2,1 2,2 3,1 3,2 இருக்கிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னு இருக்குது. இன்டர்செக்ஷன்னா என்னென்னா ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். 2,0 இருக்குது, ஆனால் இங்கே இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் ஏ இன்ட்டு சியில் வந்து கிடையாது, 2,0 கிடையாது. 2,1 அடுத்த வேல்யூ 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், 2,1 எடுத்து எழுதிருக்கிறோம். 3,0 இருக்குது, ஏன்னா இதில் 3,0 இல்லை. அடுத்த வேல்யூ என்ன 3,1, 3,1 இங்கேயும் இருக்குது, 3,1 இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ சேர்த்து என்னென்னா ஒரு வேல்யூ 3,1 எடுத்து எழுதுகிறோம். கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் என்னென்னா சேமாக வெரிஃபை ஆகும். ஏன்னா ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சியோட இது என்ன 2,1 3,1. இதே ஈக்குவேஷன் தான் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன்லேயே என்ன பண்ணால் 2,1 3,1 வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ this sum is verified. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.